எல்லாம் ஹோல்சேல் ரேட்டாக தான் எல்லாமே இருக்குது. அதை கம்மி தானே பாவக்காய் போட்டோம் 10 நாள் ஆடி இன்னைக்கு வர கரை முடியுது இடி பொடிக்க படுத்துக்காத எல்லாரும் போட்டு நான் சொல்ல பார்த்தியா அது மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க எல்லாரும் மட்டும் யாரும் சொல்லாதீங்க. ஹலோ வெண்டிக்காய் அவரைக்காய் டாட்டாக்காய் ரொம்ப பெருசாக இருந்தாங்க நான் வேண்டாம். என்னதுங்க பீட்ரூட் தக்காளி வைக்கணும் தக்காளி இருக்குங்க நீதானங்க அதெல்லாம் சம்மந்திட்டு போகணும். வந்துட்டு அப்புறம் தான் போடுறோம். பிக் பைகன் வரும். ஒரு இடத்துல எடுத்து ஒரு வால் மாதிரி போட்டு விட்டுருங்க. மாபெரும் சிக்கலுக்கு உள்ளான செயல்களை விஜயகாந்த் எவ்வாறு பார்த்தார்? இந்த செயல்களை எவ்வாறு அப்படி எடுங்க அப்படி எடுங்க அப்படி எடுங்க. நீங்கள் எந்த ஊருங்க? இதே ஊர் தானே? இங்கே தானே? பழனியில் வீடு இங்கேயா? வாடகைக்கு இங்கே இருக்கீங்களா? வியாபாரம்லாம் எப்படி போகுதுங்க? பரவாயில்ல. நீங்கள் ஊர் தானே? பொள்ளாச்சி. இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா? செட்டில் ஆகிட்டீங்களா? ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டீங்களா? நீங்கள் எந்த ஊர் தானுங்க? பாலக்காடா? அப்படியா? சரி, அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்க. என்னங்க? எங்கள் ஊருக்கார எடுக்க மாட்டேங்கிறேன். உங்கள் ஊருக்கார எடுப்பானோ? உலகக்கோட்டிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்க. வீடு இங்கே தானே? இங்கே தான் வீடு. ஃபேமிலியோடு இருக்கீங்களா? 10 வருஷம் ஆச்சு. ஃபேமிலியெல்லாம் இங்கே தானா? பரவாயில்லைங்களா? வியாபாரம்லாம் நல்லா இருக்கு.
நீங்கள் இதே ஊருக்கு தானுங்கண்ணா? இதே ஊர் தானே? எத்தனை வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க வியாபாரம்? 40 வருஷம் ஆச்சு. வீடெல்லாம் இங்கே தானா? செலவுபுரமா? சரி ஓகே. வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்லையா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபேமிலியோட. பரவாயில்லைங்களா வியாபாரம்? பரவாயில்ல. ഇവിടെ വന്നിട്ട് 44 വർഷമായി. 44 വർഷമായി. ഫാമിലിയോടെ ഇവിടെയാണോ? എല്ലാവരും എല്ലാവരും ഇവിടെ. മക്കൾ എത്ര മക്കളുണ്ട്? 7 മക്കൾ. 7 മക്കൾ. ഇപ്പോൾ കുറേ വർഷമായി. അതിന് ഇവിടെ വന്ന് 44 വർഷമായി. ആണോ? എവിടെ ഇരിക്കണത്? കോയമ്പത്തൂർ? ഇവിടെ ഇരിക്കുന്നത് ഇപ്പോൾ കരിമ്പ് കടയിൽ. കരിമ്പ് കട. കരിമ്പ് കട. ഓ, അപ്പോൾ നിങ്ങളുടെ തറവാടൊക്കെ കൊടുവായൂർ. ശരി. അപ്പോൾ എങ്ങനെ പോകണം വ്യാപാരമൊക്കെ? പരവായില്ല, നന്നായിരിക്കും. നന്നായി പോകുന്നുണ്ട്. മക്കളൊക്കെ എല്ലാം കച്ചവടമുണ്ട്. എല്ലാം കായികരി കച്ചവടം. എല്ലാം കായികരി. ഓക്കെ. கரும்பு சக்கரையா அச்சா சக்கரையா? கரும்பு சக்கரை வாங்கிட்டு வா. ஆமா, எங்க இருந்து வரீங்க? நெல்லை பிள்ளை இல்ல. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் இங்கே இதே ஊர் தான். ஊர் பாலக்காடு. நல்ல தத்தமங்கலம். பாலக்காடு. தத்தமங்கலமா? தத்தமங்கலம் பள்ளிமங்கலம். அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து 55-60 வருஷம் பச்சு வாங்குவோம். இங்கே தான் வியாபாரம்? ஆமாம், இங்கே தான் வியாபாரம். உழவுக்கோட்டில் கடை இருக்கு. அப்படியா? பேக் சைடு பெட்ரோல் பங்க் பேக் சைடில் உழவுக்கோட்டில். சரி சரி. எத்தனை வருஷம் ஆச்சு வியாபாரம்? எவ்வளோ வருஷமா வியாபாரம்? இங்கே 50 வருஷமா வியாபாரம் பண்ணிருக்கேன். இங்கே வந்து ஒரு நான் கோயம்புத்தூருக்கு வந்து 55 வருஷம் 60 வருஷம் ஆகி போச்சு. சரி சரி. இங்கே ஒரு 45 வருஷம் 50 வருஷம் வியாபாரம் பண்ணிருக்கேன். 12 வயசுல வியாபாரம் பண்ணிருக்கேன். சரி. ஃபேமிலியோட இங்கே தான் இருக்கீங்க? ஃபேமிலி எல்லாம் இருக்குங்க. எல்லாம் பசங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? இல்லை, இங்கே கரும்பு கடை தான். சரி ஓகே. அப்படியே இது நம்ம இருக்குங்க. நெம்மாரையா? போற வழியில வேலிக்காடு இருக்குல்லுங்க. ஆமாம். வேலிக்காடு. சரி சரி. எவ்வளோ எவ்வளோ இருக்குங்க? 10 மைல் இருக்கு பார்த்தீங்களா? 10 மைல் தாண்டி வேலிக்காடு இருக்குங்க. வேலிக்காடு அங்கே அவங்க கேரளாந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்க? வியாபாரம் பண்ண இங்கே வேலை செய்யறது. சரி சரி சரி. உள்ளே தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் 4வது தலைமுறை. 4வது தலைமுறை. ஓகே ஓகே. வேலிக்காடு தாண்டி உலகோடு தாண்டி அது பாக்கி ஃபேமிலி மெம்பர் அங்கே இருக்காங்க. அப்படியா? நாங்கள் இங்கே இருக்கோம், கர்நாடகா. தள்ளி போய் கட்டி விடு சார். வேறு அரசாணிக்காய் இருக்குது, சுரக்காய் இருக்குது, இது கருணக்கிழங்கு இருக்குது, சாப்பக்கிழங்கு இருக்குது, பீட்ரூட் இருக்குது, நார்த்தங்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. இது என்ன காய்ங்க? இது வந்து ஊறுகாய். சரி, நார்த்தங்காய். நார்த்தங்காய். ஊறுகாய் போடுறது. சரிங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா இருக்கிற நோயெல்லாம் போயிடும். காய்கறி தான் எடுக்கிறோம். உங்களை எடுத்துட்டுமா? என்ன போறீங்க? எடு அப்படியே பேப்பர்ல வரட்டு போடுவீங்களா? பேப்பர்ல இதெல்லாம் நீங்கள் கொண்டு போவீங்களா இல்லை அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? நாங்கள் கொண்டு கொடுத்துருவோம். நீங்கள் கொண்டு கொடுப்பீங்களா? ஹோட்டலில் கொண்டு கொடுத்துருவீங்களா? ஆமாம், நீங்களே கொண்டு கொடுத்துருவீங்க. ஹோட்டல் கடைங்க ஃபோன் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கும். சரி. ஒரு இலை என்ன ரேட்டுங்க? அவங்களுக்கு
எவ்வளோங்க ஒரு இலை 3 ரூபா டிஃபன்லாம் 2 ரூபா. அது எப்பவும் வாங்குறதுனால பாக்கி மற்றவங்களுக்கெல்லாம் அப்பப்போ என்ன வேணுமோ